வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தோட மனு விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆவலாக எதிர்பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர்களின் தரப்பிலிருந்து 2 பேர் அவங்களுடைய மனுவை தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இது தமிழக அரசின் பாதுகாப்பு குறைபாடின் காரணமாக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு. தமிழக அரசு தரப்பிலிருந்து இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறம் 13ஆம் தேதி தீர்ப்பு அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. 13ஆம் தேதி இந்த உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது பாதிக்கப்பட்டவன் தரப்புல இருந்து. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை என்னை வற்புறுத்தி செய்ய வைக்கிறாங்க. எனக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிய செயலாளர் வேலை வாங்கி தரேன், பணம் தரேன், அதனால நீங்க மனு போட மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் அதை பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்புல இருந்து திருப்பி இன்னொரு வீடியோ வருது. ஆனா எப்போ ஒரு சாட்சி ஒரு வாட்டி போய் சொன்னாங்க, திருப்பி அது பிறர் சாட்சியா மாறுது அப்படின்னா அவங்க பயத்துல மாறலாம். ஆனா மக்களுக்கு கண்கூட தெரியும்ல எதனால அப்ப சொன்னாங்க, எதனால இப்ப மாறுறாங்கன்னு. மக்கள் அந்த அளவுக்கு முட்டாள்களா? அப்படிதான் யோசிச்சு வச்சிருக்காங்க. மக்கள் முட்டாள்கள். இருக்கிற எல்லாருமே ஓட்டு போடுறதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. இந்த 13ஆம் தேதியோட கரெக்டா அந்த கரூர் டிசாஸ்டர் துக்ககரமான நிகழ்வு நடந்தது 16 நாள் ஆகுது. சரியா அந்த 16 நாளைக்கு ஒரு நல்ல ஜஸ்டிஸ் கிடைச்சதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்க முதல்ல இருந்தே நல்லா கவனிச்சிங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்படுற எந்த ஒரு நிகழ்வுமே, மாநாடு இருந்தாலும் சரி, இந்த பரப்புரைக்கு போற மீட்டிங்க்கு போற பரப்புரையா இருந்தாலும் சரி, எல்லா விஷயமே கடவுள் அனுகிரகம் இல்லாமல் நடக்கல. உடனே நீங்க சொல்லலாம், என்ன நீ ஓவரா கிரிஞ்சா பேசுற, பூமர் மாதிரி பேசுறேன்னு சில பேர் சொல்லலாம். ஆனா உண்மை அதுதான். கடவுள் ஆக்சுவலி அவர் பக்கம் ஒரு நல்ல சக்தி நின்று அவரை வழி நடத்திட்டு இருக்குன்னு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். விக்கிரவாண்டி ஃபர்ஸ்ட் மாநாடு அன்னைக்கு மழை வரும், மழையில போய் வைக்கிறாங்க, சொதன்னு ஆயிட போகுது, எல்லாம் வேஸ்ட்னாங்க. நல்லா வெயில் அடிச்சு தூக்குச்சு. அடுத்து மதுரை மாநாடு சொன்னாங்க, அங்கேயும் கொளுத்தி போட்டுடுச்சு வெயில். அடுத்து பரப்புரையெல்லாம் மழை காலத்துல வைக்கிறாங்க, என்ன பண்ண போறாங்களோ தெரியலன்னா. எந்த பரப்புரையுமே மழையினால நிக்கவே இல்லை. ஆனா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆரம்பிக்கப்பட்ட இல்ல ஏற்படுத்தப்பட்ட மீட்டிங் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா மழையில நின்றுட்டு போறதும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த 16ஆவது நாள் கழிச்சு கரெக்டா இந்த 16ஆவது நாள் இந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்றது இது தமிழக வெற்றிக் கழகமே எதிர்பார்க்காத விஷயம். தமிழக வெற்றிக் கழகம் சிபிஐக்கு மாற்றுங்கன்னு கோரக்கூட இல்லை, ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுங்கன்னு மட்டும்தான் மனு போட்டிருந்தாங்க. ஆனா இந்த சிபிஐக்கு மாத்தினது அதுவும் ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இப்ப பார்க்கப்படுது. இதுக்கு ஒரு பக்கம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னன்னா அவங்க சங்கிகள் பக்கம் சாஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாமே சங்கிகள்னு. அதாவது அவங்க பக்கம் சாதகமா வந்தா அவங்களுக்கு அது தீபாவளி, நம்ம பக்கம் சாதகமா வந்தா அது ஏதோ நிகழக்கூடாத ஒரு பேரதிர்ச்சி, அந்த மாதிரி தான் பாக்குறாங்க. கரூருக்கு 17ஆம் தேதி போறதா இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இத ஒருத்தர் சவுக்கு சங்கர்ன்றவர் அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எங்கேயோ போகணும் அப்படின்னா தலைவர் அவர் பாட்டு போகணுமாமா, எங்கேயும் பெர்மிஷன் எல்லாம் கேட்க கூடாதான். பெர்மிஷன் கேட்டா போலீஸ் கிட்ட தலையை கொடுத்த மாதிரி கவிச்சு இனிமே தலையை விடாது அப்படின்னு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு அரசியல் எப்படி பண்ணணும்னு அவருக்கு தெரியும். இந்த அரசியல் நீ இப்படித்தான் பண்ணணும், இந்த அரசியல் நீ இப்படி பண்ணக்கூடாது. இதுக்கு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள், அவர் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாரு, இப்போ ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு, அது வேற விஷயம். ஆனா இவர் செய்யற அரசியல் தப்புன்னு ஒரு இடத்துல சீட்டை போட்டு உட்காந்துட்டு இவர் பேசுறது எனக்கு ஏற்புடையதா இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியாத அளவுக்கு இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இது ஃபேஸ் பண்ணி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர வைக்கிறதுக்கு எப்படி பண்ணணும். அஜித்குமார் கேஸா இருந்தாலும் சரி, பின்னாடி ஒரு 40 பேர் இருந்தாங்க அந்த 4.5 வருஷத்துல, அவங்களே அந்த குடும்பங்களை பார்த்து அவருடைய அந்த அதிரடி நடவடிக்கைகள் இருக்கு பாத்தீங்களா. இந்த நடவடிக்கைகள் எதுவுமே இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத ஒரு விஷயங்கள். ஆனா இதெல்லாம் தனியா இவங்க வச்சுக்கிட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணா இவர் நல்ல தலைவர், இவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணலன்னா இவர் ஆவரேஜான தலைவர், இவர் அரசியலே புரியல. இது 2026 தமிழக வெற்றி கழகம் ஓட்டு போட்டு ஜெயிச்சு, மக்களால ஓட்டு போட்டு ஜெயிக்கப்பட்டு தலைவர் முதலமைச்சரா உட்காரும் போது இந்த சவுக்கு சங்கர் இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கன்றத பார்ப்போம். அப்போ ஆஹா ஓஹோ முதல்வர்னு பேசுவாங்களா, இல்ல அப்போ ஆவரேஜ் முதல்வர்னு சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். ஆனா நான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க நினைக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் தமிழக வெற்றி கழக தலைவர் ஃபாலோ பண்ணுன்றதுலாம் தயவு செய்து பண்ணாதீங்க. நீங்க ஒண்ணு ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட்டு இப்படித்தான் அவன் அப்படித்தான் ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறீங்கல்ல,
சில விஷயங்கள் வாயால சொல்வீங்க, சில விஷயம் கணிச்சு சொல்வீங்க, சில விஷயம் டாக்குமெண்ட்ஸ் வச்சு பேசுவீங்க. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் அவருடைய பாதையில அவர் கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு இது வரைக்குமே. தொண்டர்களா ரசிகர்களா இருக்கிற எல்லாருமே இதை நாங்க நம்பி இப்ப வரைக்கும் பின்னாடி ஓடிக்கிட்டு தான் இன்னமும் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, எடப்பாடி ஐயா வந்து போற பரப்புரையர்கள் இடத்துல எல்லாம் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்குது பாத்தீங்களா, நமக்கு அவர்களுடைய சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி பரப்புரையில பேச்சு பேசப்படுது. நான் என்ன சொல்றேன், கொடி பறக்குது இல்லையா, அந்த கொடி பிடிச்சிட்டு இருக்கிறவங்களோட ட்ரெஸ்ஸுங்க வச்சிங்கன்னா தெரியும், ரெட்டையில ட்ரெஸ் போட்டிருக்காங்க. தயவு செய்து நம்மளுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் யாரா இருந்தாலும் சரி இதை வந்து ஏத்துக்கிட்டு மண்டையில வச்சுக்காதீங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியும் எப்போ கூட்டணி வைக்கணும், யார் கூட வைக்கணும்னு தெளிவா தெரியும். இதை நம்பி இவங்க கூட தான் இவங்க கூட்டணி வைப்பாங்க, இவங்க கூட இவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்கன்ற பேச்சே வேணாம். அஃபீஷியலா அவர் ஒன்று அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் பொறுமை காப்போம். அடுத்த விஷயம், இந்த சீமான் வந்து அவருக்கு வந்து இந்த தம்பின்னு சொல்ற அருகதையே கிடையாது. தயவு செய்து எந்த இடத்துலயுமே தம்பின்னு பேசாதீங்க. நீங்க விஜய்னு பேசிட்டே போங்க. தம்பின்னு சொல்றது அப்புறம் சேர்த்தள்ளி வீசுறது வேணவே வேணாம். நீங்க தாராளமா விஜய்னே பேசிட்டு போங்க. இவர் என்ன சொல்றாரு, எதுக்கு சிபிஐக்கு கேட்குறாங்க, எதனால சிபிஐக்கு, ஏன் தமிழக அரசு காவல்துறை என்ன அவ்வளவு இதுவா போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு இப்போதான் ஒரு டவுட்டே வருது. இந்த கரூர் விஷயத்துல நிறைய பேர் மேல சந்தேகம் இருக்கு இல்லையா, அந்த சந்தேகத்துல உங்களுக்கு ஏதாவது கை இருக்கா? தயவு செய்து பார்த்துக்கோங்க. அடுத்தது திருமா ஐயா பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலயே பேசியிருந்தோம். லைட்டா டச் பண்ணதா சொன்னாங்க. ஆனா இப்போ ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு, என்ன 4 தட்டு தான் தட்டணும், இதுல என்ன முறைச்சான், ஆணவத்துல பார்த்தான், அதனால 4 தட்டு தான் தட்டணும், 4 தட்டு தான் தட்டணும், அதுக்கே போய் நெஞ்ச குடிச்சிட்டு படுத்துட்டானா? இல்ல எனக்கு புரியல. சாதாரண மனுஷனா இருந்தாலும் 4 தட்டு தட்டுறது தப்பு. ஆனா நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, ஒரு தலைவர்ன்ற இதுல இருக்கீங்க, அங்க இருந்துட்டு நீங்க இந்த வார்த்தையை சொல்லலாமா? அப்போ உங்க மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்க தொண்டர்களை நீங்க எப்படி வழி நடத்துறீங்க? 4 தட்டு தட்டுட ஆணவமா பார்த்தா அப்படிங்கறது சொல்லி தரீங்களா? இந்த லட்சணத்துல நீங்க வந்து விஜய் அவர்களை கமெண்ட் பண்றீங்க. விஜய் அவர்கள் பின்னாடி இருக்கிற கூட்டம் தற்கொலை கூட்டம்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களை மாதிரி உங்க தொண்டர்கள் மாதிரி எந்த ஒரு கூட்டமும் இங்க கிடையாது. இங்க இருக்கிற கூட்டம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முகத்தை பார்த்து வந்தது. அவர் பேச்சுக்கு இணங்கி எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துட்டு இருக்காங்க. இது உண்மையான அன்பு. அது உண்மையான அன்பு இல்ல, ஃபுல்லா போட்டியும் பொறாமையும் கூடி கிடக்குது. ஒரு தலைவரா இருந்துகிட்டு தன் தொண்டர்கள் தலைவர் அந்த வார்த்தை சொல்லும் போது 4 தட்டு தான் தட்டணும், 4 தட்டு தான் தட்டணும், நெஞ்ச பிடிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க சில பேர் கை தட்டுறாங்க பாத்தீங்களா? அந்த சில பேர் நினைச்சா நிஜமா பயமா இருக்கு. இந்த மாதிரி கும்பலை சேர்த்துக்கிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தலைவர்ன்ற தகுதியை இழந்துகிட்டே வரீங்க ஒரு நாளும்ன்றத உங்களுக்கே தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் கமெண்ட்ஸுக்கு வருவோம். நான் வந்து பழைய வீடியோஸ்லாம் ரொம்ப இதுவாக சொல்லியிருந்தேன். தமிழக வெற்றி கழகத்துல வந்து பெண்கள்லாம் ரொம்ப சேஃப்டியா இருப்பாங்க, பயம் கிடையாது, நம்மளை சுத்தி இருக்கிற ஆண்கள் நம்மளை அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு நிறைய இப்போ இந்த பரப்புரையிலலாம் பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுத்து போட்டிருந்தாங்க. நான் எல்லாம் 1-2 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ நிறைய பெண்கள் அதை போட்டுக்கிட்டு வரும்போது அது திரும்பி ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது அந்த வீடியோஸ் எல்லாம். அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதுல சில பெண்கள் என்ன சொல்றாங்க, அக்கா தயவு செய்து இந்த மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணாதீங்க, இதை வச்சுக்கிட்டு சில பேர் உள்ள போடுவாங்க, உள்ள வந்து இந்த மாதிரி வந்து தவறான விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க, பெண்கள் மேல கை வைப்பாங்க. தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதுதான், நம்ம எல்லாம் சிங்க பெண்கள் சொல்லியிருக்காரு. அது ஏன் நீங்க மறக்குறீங்க? ஒரு கையில உங்களை மாதிரி ஒரு 10 கைகள் சேர்ந்ததுன்னா எந்த ஒரு நமக்கு முன்னாடி எந்த ஒரு தீய சக்தியும் நிக்க முடியாதுன்ற முதல்ல நம்பிக்கையை கொண்டு வாங்க. இதை தாண்டி ஆயுதம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. சொல்லுவாங்கல்ல, பெண்ணுக்கு நகத்தை தாண்டி ஒரு பெரிய ஆயுதமே கிடையாது. உண்மையும் அதுதான். தயவு செய்து உங்களுடைய ஹோப்பை கீழே விடாதீங்க. நீங்க யாருக்குமே குறைஞ்சவங்க கிடையாது. உங்களை ஒருத்தன் தீய சக்தி எவனோ ஒருத்தன் தப்பா தொடுறான்னா வச்சு செய்யுங்க, தப்பே கிடையாது. ஏன் பயப்படுறீங்க? அந்த மாதிரி கமெண்ட் போடுறதுக்கு நான் அந்த சகோதரிக்கு சொல்றேன், தயவு செய்து சகோதரி அந்த மாதிரி சொல்லாதீங்க. வந்தா நாங்க வச்சு செய்யறோம்க்கா, நல்லா 4 வாங்குறோம்னு சொல்லுங்க, சந்தோஷப்படுறேன். எவன் ஒருத்தன் பெண் மேல தவறா கை வைக்கிறானோ அவனை நீங்களும் சரி, நம்ம சகோதரர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற சகோதரர்களும் சரி, தொண்டர்களும் சரி கூட நிப்பாங்கன்றதுல தைரியமா இருங்க. அப்படி ஒன்றும் யாரும் விட்டுற மாட்டாங்க. முதல்ல உங்களுக்கு நீங்க முதல்ல தைரியத்தை எடுத்துட்டு வாங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை மட்டும் இனிமே யூஸ் பண்ணாதீங்க.
நம்மளை தாண்டி பெரிய சக்தி எதுவுமே கிடையாது. அப்புறம் இன்னொருத்தர் கமெண்ட்ல, தலைவர் A1 அக்யூஸ்டே விஜய் தான், பாரு பாரு நீ வேணா பாரு, புக் பண்ணி போடுவாங்க, போடி மென்டல் அப்படின்னு. நான் சொல்றேன், எங்க அந்த மூஞ்சி கொஞ்சம் வர சொல்லுங்க உள்ள. என்ன நடந்தது இப்போ? A1 அக்யூஸ்டா? யார் அக்யூஸ்டா? நாங்க இப்போ புரியுதுங்களா? இப்ப நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் நாங்க ரிப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அது பாட்டு கான்வர்சேஷனா தான் போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோல தான் கொடுக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம நண்பர்கள் சகோதரர்கள் பாக்குறாங்க, இதை பல பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதனால அக்யூஸ் நம்பர் 1 போடுறதுக்கு முதல்ல ஒரு முகாந்திரம் இருக்கணும். அந்த முகாந்திரம் துளி அளவு கூட இல்லாத ஒரு விஷயம் நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு சட்டம்ன்றது துளியும் தெரியல, அரசியல்ன்றது துளியும் தெரியலன்றது நல்லா தெரியுது. அப்புறம் முக்கியமான விஷயம், ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாரையும் தற்கூறி சொல்றீங்க. எப்ப தலைவர் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்தாரோ அப்போல இருந்து அந்த பசங்கள்ல இருந்து, தம்பிகள்ல இருந்து, தொண்டர்கள்ல இருந்து எல்லாருமே கொள்கை தலைவர்களை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறதும் சரி, அவங்களுடைய கோட்பாடுகளை படிக்க ஆரம்பிக்கிறதும் சரி, நம்மள அரசியல் வயப்படுத்திக்கணும் நிறைய படிக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அங்க உட்காந்துட்டு கமெண்ட் போடுற எல்லாமே ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கும், இல்ல மத்த ஏதாவது தும்பி கட்சியா இருக்கும், இந்த மாதிரி மற்ற கட்சிகளை சேர்ந்ததா தான் இருக்கும். அதனால இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்க அப்படி நீர்த்து போற கட்சியும் கிடையாது, நீர்த்து போற தொண்டர்களும் கிடையாது இங்க யாருமே. கடைசியா நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது என்ன தெரியுமா? நீதி வெல்லும். தலைவர் விஜய் அவர்கள் சொன்னதுதான், நீதி வெல்லும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.